வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். MCU இன்ஃபினிட்டி சாகா சீரிஸ் படங்களுக்கு நம்ம ஹிடன் டீடைல்ஸ் போடும்போது அந்த வீடியோஸோடைய கமெண்ட்ஸில் நிறைய பேர் அதிகமாக கேட்ட படம் வந்து ஹாரி பாட்டர் சீரீஸில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் எடுத்து டீகோட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் 2001 ரிலீஸ் ஆன ஹாரி பாட்டர் அண்ட் தி ஃபிலாசபர் ஸ்டோன் படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் என்னென்னங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த படம் யூஎஸில் ரிலீஸ் ஆகும்போது ஹாரி பாட்டர் அண்ட் தி sorcerer ஸ்டோன் அப்படிங்கிற டைட்டில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. பட் யூகேல ஃபிலாசபர் ஸ்டோன் அப்படிங்கிற டைட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிடன் டீடைல்ஸ் இந்த ஹாரி பாட்டர் படங்கள்ல இருக்கு. ஸோ ஹாரி பாட்டர் சீரீஸ்ல இருக்கிற 8 படங்களுக்குமே நம்ம ஹிடன் டீடைல்ஸ் போட போறோம். ஸோ எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஹாரி பாட்டர் ஒரு ஜூக்கு போகிற மாதிரி காட்டுவாங்க. அங்கே ரெப்டைல் ஹவுஸ்லேருந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வருவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய யூனிஃபார்ம் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஹாக்வார்ட்ஸ் ஸ்கூலில் ஸ்லித்ரின் ஹவுஸோடைய கலருமே க்ரீன் தான். அண்ட் ஸ்னேக் தான் அவங்களுடைய லோகோவாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் யூனிஃபார்ம் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெப்டைல் ஹவுஸ்லேருந்து தான் வெளியில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்னேக்ஸ் வந்து ரெப்டைல்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல ஸ்லித்ரின் ஹவுஸ்க்கான ரெஃபரன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஒரு சீனில் ஹாரி பாட்டருடைய வீட்டில் நிறைய லெட்டர்ஸ் வந்து ஃபயர் பிளேஸ் வழியாக வீட்டுக்குள்ளே வர மாதிரி காட்டுவாங்க. இந்த சீன் வந்து ஹிச்காக் எடுத்த தி பேர்ட்ஸ் படத்துக்கான ரெஃபரன்ஸ். 1963 ஆல்ஃபிரட் ஹிச்காக் எடுத்த தி பேர்ட்ஸ் படத்துலையும் இதே மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து ஃபயர் பிளேஸ் வழியாக வீட்டுக்குள்ளே வர மாதிரி காட்டுவாங்க. ஹாக்ரிட் வந்து ஹாரியை த லீக்கி கால்ட்ரன் அப்படிங்கிற ஒரு பப்புக்கு கூட்டிகிட்டு போவார். அந்த பப்போடைய என்ட்ரன்ஸில் ஒரு பிளாக் கலர் போர்டு ஒன்று இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஹாக்ரிடும் ஹாரியும் அந்த டோர் கிட்ட போக போக அந்த பிளாக் கலர் போர்டில் த லீக்கி கால்ட்ரன்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்பியர் ஆகிறத காமிச்சிருப்பாங்க. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அவங்களுடைய அம்மாவை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து ஃப்ரெட்டை கூப்பிடும்போது ஜார்ஜ் வந்து அவன் ஃப்ரெட்டு கிடையாது, நான் தான் ஃப்ரெட் அப்படின்னு வேணும்ட்டே போய் சொல்லுவார். ஸோ உண்மையிலேயே யார் ஃப்ரெட் அண்ட் யார் ஜார்ஜ் அப்படிங்கிறத அவங்க வச்சிருக்க சூட்கேஸ் மூலியமாகவே நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜார்ஜ் வச்சிருக்க சூட்கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா GW அப்படின்னு போட்டிருக்கும். இந்த படத்தில் ஆலிவேண்டர் வால்டமார்ட்டை ஹீ ஹூ மஸ்ட் நாட் பி நேம்ட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி இந்த படத்தோடைய என் கிரெடிட்ஸ்லையுமே வால்டமார்ட்டா நடித்தவருடைய பேர் போடும்போது அவருடைய பேருக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீ ஹூ மஸ்ட் நாட் பி நேம்ட் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஹாக்வார்ட்ஸ் ஸ்கூல்ல கிரிஃபின்டார்ஸ் அவங்களுடைய ஹவுஸ்க்கு போகும்போது அங்க பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா கேப்பட் ட்ராகோனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேப்பட் ட்ராகோனிஸ் அப்படின்னா டிராகன்ஸ் ஹெட் அப்படின்னு அர்த்தம். ஒரு சீன்ல நெவிலுக்கு ஒரு ரிமெம்பரால் கிடைக்கும். அப்போ ஹெர்மாயினி வந்து நீ ஏதாவது ஒரு விஷயத்தை மறந்தா அந்த ரிமெம்பரால்குள்ள இருக்கிற ஸ்மோக் வந்து ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி அந்த ஸ்மோக் ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகிறதையும் காட்டுவாங்க. அந்த இடத்துல நெவில் எதை மறந்துருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பிளாக் ரோபை போட்டிருப்பாங்க நெவிலை தவிர. ஸோ நெவில் வந்து அவனுடைய பிளாக் ரோபை போட மறந்துருப்பான். அதனால தான் அந்த ரிமெம்பரால்குள்ளே இருக்கிற ஸ்மோக் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த படத்தில் சில கிரீக் மித்தாலஜியோடைய ரெஃபரன்சஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்மாயினி அப்படிங்கிற இந்த நேம் வந்து கிரீக் மித்தாலஜியில் கிங் மெனிலாஸோடைய பொண்ணு பேர் தான் ஹெர்மாயினி. அண்ட் அதே மாதிரி ஃப்ளஃபி அப்படிங்கிற ஒரு 3 ஹெட்டட் டாகை காட்டுவாங்க. அந்த டாக் தான் ஃபிலாசபர் ஸ்டோனை பாதுகாக்கும். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து கிரீக் மித்தாலஜியில் செர்பரஸ் அப்படிங்கிற ஒரு 3 ஹெட்டட் டாக் இருக்கு. அந்த டாக் வந்து அண்டர்வேர்ல்டோடைய கார்டியனா காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல நடக்கிற செஸ் கேம்ல ரான் வந்து ஒரு நைட் மேல உட்காந்துருப்பான். அந்த நைட்டை ஆப்போசிட்ல இருக்கிற குவீன் வந்து அட்டாக் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் இந்த விஷயத்த முன்னாடியே ஃபோர் ஷேடோ பண்ணிருப்பாங்க. அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல ரானும் ஹாரியும் விசார்ட் செஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ ஹாரி வந்து அவனுடைய நைட்டை தான் மூவ் பண்ணுவான். அப்போ ரான் வந்து அவனோட குவீனை மூவ் பண்ணி அந்த குவீன் தான் நைட்டை அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹாக்வார்ட்ஸ் ஸ்கூல்ல ஒரு ஸ்டார் கேஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆன் பொலினோடைய ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்கும். ஸோ ஆன் பொலின் வந்து ஹென்ரி 8 உடைய செகண்ட் ஒய்ஃப். அந்த காலத்தில் ஆன் பொலின் வந்து விச் கிராஃப்ட் பண்ணாங்க. இவங்க வந்து ஒரு விச் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இவங்களை அக்யூஸ் பண்ணாங்க. ஸோ ஹாக்வார்ட்ஸ் ஸ்கூலுமே வந்து பார்த்தீங்கன்னா விசார்ட்ரி அண்ட் விச் கிராஃப்ட் தான் சொல்லி தருவாங்க. ஸோ இந்த ஸ்கூலில் ஆன் பொலினுடைய பெயிண்டிங் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹாரி ஒரு மிரர் முன்னாடி போய் நிற்கும் போது அந்த மிரரில் ஹாரியோடைய அப்பா அம்மா தெரிகிற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அந்த மிரர் வந்து ஒருத்தருக்குள்ளே இருக்கிற ஆசையை தான் வெளிக்காட்டும் அப்படின்னு. இந்த விஷயம் வந்து அந்த மிரர்லேயே எழுதியிருக்கும். அந்த மிரரில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் பேக்வேர்ட்ஸ் படிச்சிங்க அப்படின்னா ஐ ஷோ நாட் யுவர் ஃபேஸ் பட் யுவர் ஹார்ட்ஸ் டிசையர் அப்படின்னு வரும். கிரிஃபின்டார் டீமோடைய சீக்கராக ஹாரியை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஹாரிக்கே தெரிய வரும் அவனுடைய அப்பா ஜேம்ஸ் பாட்டரும் ஒரு சீக்கராக இருந்திருக்காரு அப்படின்னு. அந்த ட்ராஃபியில் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் மெக்கோனகலோடைய நேமும் இருக்கும். அண்ட் மெக்கோனகல் தான் ஹாரியை சீக்கராகவே செலக்ட் பண்ணுவாங்க.
இன்னொரு சீன்ல ஆலிவர் வுட் வந்து ஹாரிக்கு இந்த குவிடிச் கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ இந்த கோல்டன் ஸ்னிட்சை காமிச்சு இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், இதை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆப்போனன்ட் சீக்கர் இதை கேட்ச் பண்றதுக்கு முன்னாடி நீ இதை கேட்ச் பண்ணிட்டா கேம் முடிஞ்சிடும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த கோல்டன் ஸ்னிட்ச் வந்து ஹாரியோடைய கையிலேருந்து மேலே பறக்கும் போது நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஹாரி வந்து கரெக்டாக இந்த ஸ்னிட்சை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் ஆலிவர் வுட் வந்து இந்த ஸ்னிட்ச் எங்கே இருக்குன்னு தேடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹாரிக்கு நேச்சுரலாகவே சீக்கர் டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீக்கர்ஸால் மட்டும்தான் இந்த ஸ்னிட்சை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையுமே காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் மேடம் ஹூச் தான் ஃப்ளையிங் லெசன்ஸ் எடுப்பாங்க. ஸோ மேடம் ஹூச் வச்சிருக்க விசிலோடைய நேம் வந்து போசன்ஸ் கால். இந்த விசில் வந்து அந்த காலத்தில் நேவியில் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு ஷிப்போடைய ஒரு எண்டிலேருந்து இந்த விசிலை ப்ளோ பண்ணால் இன்னொரு எண்டு வரைக்கும் கேட்கக்கூடியது. ஸோ அவ்வளோ லவுடாக இந்த விசில் இருக்கும். ஸோ இந்த விசிலை தான் இந்த படத்தில் மேடம் ஹூச் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. குவிரிலோடைய தலைக்கு பின்னாடி தான் வால்டமார்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையே கிளைமேக்ஸில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கான ஒரு ஃபோர் ஷேடோவை முன்னாடியே காமிச்சிருப்பாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்வார்ட்ஸ் ஸ்கூலில் இருக்கிற அந்த பெரிய ஹாலில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அசம்பிள் ஆகிருக்கிற அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹாரி வந்து ஸ்னேப்பை பார்க்கும்போது ஹாரியோடைய நெத்தியில் இருக்கிற அந்த மார்க் வலிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சீனை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஸ்னேப் பக்கத்தில் குவிரில் தான் திரும்பி நின்றுட்டு இருப்பாரு. ஸோ ஆப்வியஸாக வால்டமார்ட் தான் ஹாரியை ஃபேஸ் பண்ணுற விதமாக இருக்கும். அதனால தான் ஹாரியோடைய நெத்தியில் இருக்கிற அந்த மார்க்கில் பெயின் வந்திருக்கும். கிளைமேக்ஸில் குவிரிலோடைய உடம்புல ஹாரி கை பட்டாலே அந்த இடம் வந்து பொசுங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதனால தான் படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஹாரி குவிரிலுக்கு கை கொடுக்கும்போது குவிரில் கை கொடுக்க மாட்டார். குவிடிச் மேட்ச்சில் ஹாரியை கர்ஸ் பண்ணதே குவிரில் தான் அப்படின்னு கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த குவிடிச் மேட்ச் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குவிரில் வந்து ஹாரியை மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ப்ரொஃபசர் குவிரிலோடைய ஃபுல் நேம் வந்து குவிரினஸ் குவிரில். ஸோ இந்த குவிரினஸ் அப்படிங்கிறது எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீக் மித்தாலஜியில் வர கிரீக் காடான ஜானஸ் காடோட பட்ட பேர் தான் குவிரினஸ். ஸோ ஜானஸ் காடுக்கு வந்து 2 ஃபேஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் குவிரிலோடைய தலைக்கு பின்னாடி தான் வால்டமார்ட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவருடைய உடம்புலையுமே வந்து 2 ஃபேஸ் இருக்கும். இந்த படத்தில் ஸ்னேப் வந்து ஹாரி பாட்டர் கிட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்பாரு. அந்த 3 கொஸ்டின்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் வுட் ஐ கெட் இஃப் ஐ ஆடட் ரூட் ஆஃப் ஆஸ்படால் இன்டு அன் இன்ஃபியூஷன் ஆஃப் வார்ம்வுட் அப்படின்னு கேட்பாரு. ஸோ இந்த கொஸ்டினில் ஆஸ்படால் வந்து ஒரு லில்லி ஃப்ளவர் அண்ட் வார்ம்வுட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் இல்லைனா லாஸை குறிக்கும். ஸோ இந்த கொஸ்டினில் ஸ்னேப் வந்து ஹாரி பாட்டருடைய அம்மா லில்லியை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர் வுட் யூ லுக் இஃப் ஐ ஆஸ்க்ட் யூ டு ஃபைண்ட் அ பீசோர் அப்படின்னு கேட்பாரு. ஸோ பீசோர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோன். ஸோ இந்த படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலாசபர் ஸ்டோன் தான் ஒரு மெயின் கான்செப்டாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தையுமே இன்டெரக்டாக சொல்லியிருப்பாரு. மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாங்க்ஸ் வுட் அண்ட் உல்ஃப்ஸ் பேன் அப்படின்னு கேட்பாரு. ஸோ மாங்க்ஸ் வுட் அப்படிங்கிறது ஒரு பாய்சனஸ் ஃப்ளவர். அந்த ஃப்ளவருடைய கலர் வந்து பர்பிளாக இருக்கும். ஸோ இந்த பர்பிள் கலர் வந்து இந்த படத்தில் குவிரில் கூட கனெக்ட் ஆகும். ஒரு சீனில் ஹாரி, ஹெர்மாயினி, ரான் இவங்க 3 பேருமே அவங்களுடைய கழுத்தில் ஸ்கார்ஃப் போட்டிருப்பாங்க. அவங்க ஸ்கார்ஃப் போட்டிருக்க அந்த விதமே அவங்களுடைய பர்சனாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக இருக்கும். ஸோ ஹெர்மாயினி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அந்த ஸ்கார்ஃபை டைப் பண்ணியிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஹெர்மாயினியோடைய கேரக்டருமே நிறைய இடங்களில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஹாரி பாட்டருடைய ஸ்கார்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீட்டாக டைப் பண்ணலனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாக அந்த ஸ்கார்ஃப் வந்து அவருடைய கழுத்தை சுற்றி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஹாரி பாட்டருடைய கேரக்டர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரியும் காமிக்க மாட்டாங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிற மாதிரியுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. இதே ரானுடைய ஸ்கார்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அன்டைடாக ஓப்பனாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ரானுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இல்லாத மாதிரி தான் காமிப்பாங்க. ஃபிலாசபர் ஸ்டோனை உருவாக்குனதே நிக்கோலஸ் ஃப்ளெமல் அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ உண்மையிலேயே நிக்கோலஸ் ஃப்ளெமல் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து ஃபிலாசபர் ஸ்டோனை கண்டுபிடிச்சி இம்மார்டாலிட்டியை அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. கிளைமேக்ஸில் ஃபிலாசபர் ஸ்டோன் வந்து ஹாரியோடைய பாக்கெட்டில் தான் இருக்கு அப்படிங்கிற விஷயம் ஹாரிக்கே அந்த மிரர் பார்க்கும்போது தான் தெரிய வரும். அப்போ குவிரில் வந்து அந்த மிரரில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்கும்போது ஹாரி நான் ஹவுஸ் கப்பை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு பொய் சொல்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் உண்மையிலேயே இந்த படத்தோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி இருக்கிற அந்த கிரிஃபிண்டார் டீம் தான் ஹவுஸ் கப்பை ஜெயிப்பாங்க. படத்தோடைய எண்டில் ஹாக்ரிட் வந்து ஒரு ஆல்பமை ஹாரி பாட்டர் கிட்ட கொடுப்பாரு. அந்த ஆல்பமை திறந்து பார்க்கும்போது ஹாரி பாட்டருடைய அம்மா அப்பா ஹாரியை வச்சிருக்கிற ஒரு மூவிங் இமேஜ் வந்து அதில் தெரியும். அந்த இமேஜோடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே அப்படின்னு போட்டிருக்கோம், ரைட் சைடில் வந்து எல் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ஜே வந்து ஜேம்ஸ் பாட்டர், எல் வந்து லில்லி. ஸோ இது எல்லாமே தான் ஹாரி பாட்டர் அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ். ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.